திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள். விருச்சிக ராசியும் துலாம் ராசியும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு வந்து துலாம் ராசி 12வது ராசியா வந்துடும். துலாம் ராசிக்கு வந்து விருச்சிக ராசி 2வது ராசியா வந்துடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. எதனால விருச்சிக ராசிக்காரர்கள் மூலமாக ஒரு வருமானம் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, யார் துலாம் ராசிக்காரங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அனைத்துமே வந்து அவங்களால செயல்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கான ஒரு விஷயம் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2 பேருக்குள்ள சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க லைஃப்பில். ஓகேங்களா? அப்போ விருச்சிக ராசி வந்து செவ்வாயினுடைய ராசி, துலாம் ராசி வந்து சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனை வந்து எப்பயுமே தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிற ராசி. சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப கோபப்படக்கூடிய ராசி இவங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஏர்னிங் பண்ணி அதை சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க பியூட்டிஷியனுக்கே வந்து ரொம்ப செலவுகள் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் ஆடைகள் வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணும், இப்படி பலவிதமான செலவுகள் எல்லாமே போட்டு காலி பண்ணிட்டே இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் வந்து குடும்பத்தில் வந்து சேமிப்புங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இந்த சண்டை வந்து 2 பேருக்குள்ள வந்து மனத்தாங்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இவர் தேடுறப்போ, அதாவது துலாம் ராசிக்காரர் வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர் பக்கத்தில் இருப்பார். ஆனால் விருச்சிக ராசிக்காரர் வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் துலாம் ராசிக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. அப்போது நான் ஒரு விஷயத்துக்காக வந்து உங்களை தேடுறேன், நீங்கள் வந்து கண்ணில் படவே மாட்டேங்கிறீங்களே, இப்படி பலவிதமான சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். ஒன்றும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்காரங்க வந்து வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். துலாம் ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க. அப்போ தேடிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏங்க 10 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கெங்கே போயிட்டு வரீங்க? இப்படி 2 பேருக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் திருமண பொருத்தம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. எதனாலனா தம்பதிகள் வந்து லைஃப் லாங்காக மனமொத்த தம்பதிகளாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது திருமண பொருத்தத்தில் இது மாதிரி துவாதசம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நம்ம இணைத்தோம் என்றால் எல்லா நாளுமே தம்பதிகளுக்குள் சக்ஸஸான நாளாக மாறும்.